அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் கிட்ட டெஸ்ட் பேட்ச் எம்சிக்யூ ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ டெஸ்ட் பேட்ச் எம்சிக்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6000 ப்ராப்ளம்ஸ் எம்சிக்யூஸ் வித் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட இருக்கும். அதே போல் என்னுடைய டெஸ்ட் சீரியஸ் கொஸ்டினுமே எல்லாமே வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு வரேன். ஸோ வேணுன்றவங்க என்னுடைய டெஸ்ட் சீரியஸ் ஃபாலோ பண்ணிக்கிட்டு நான் போடுற வீடியோஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃபைன். இன்னைக்கான டெஸ்ட் சீரியஸ் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் தியரியிலிருந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இது வந்து லாஸ்ட் வெட்னஸ்டேல கேட்ட கொஸ்டின் கலெக்ஷன் இது. ஸோ அது ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வரோம். ஸோ இந்த ப்ராப்ளம்ன்றதை பார்த்தலாம். The remainder when 10 power 100 plus 3 power 100 is divisible by 7 சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் இதை என்ன பண்ணுறீங்கன்னா ரெண்டு கான்கரண்ட்டாக கன்சிடர் பண்ணுங்க. ஆக்சுவலாக எப்படி பார்க்குறீங்க அப்படின்னா சப்போஸ் ரிமைண்டர் வந்து ஏதோ ஒரு எக்ஸ் இருக்குது, 10 பவர் எக்ஸோட ரிமைண்டர். ஸோ 10 பவர் 100 கான்கரண்ட் டு எக்ஸ் மாடு 7. அதே போல் 3 பவர் 100 இஸ் கான்கரண்ட் டு ஒய் மாடு 7 அப்படின்னா தென் 10 power 100 plus 3 power 100 concurrent to x plus y mod 7. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா இந்த x plus y தான். ஓகே, இது எந்த ரிசல்ட் படி நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன் பாருங்க. a is concurrent to b mod n and c is concurrent to d mod n அப்படி இருக்க வச்சுக்கோங்க. d mod n. Then a plus c is concurrent to b plus d mod n. ஓகே, ஸோ இந்த ரிசல்ட் தான் வந்து இதுக்கு நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ என்ன கேட்டிருக்கேன், the remainder of 10 power 100 plus 3 power 100 is divisible by 7 நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அதாவது இப்போ இதுக்கு தனியாக கான்கரண்ட் கண்டுபிடிக்கிறீங்க, இதுக்கு தனியாக கான்கரண்ட் மாடலை கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா இது கிடைச்சிடும். எதனால் அடிஷன் ஓவர் எக்ஸிஸ்ட் ஆகுது? a is concurrent to b mod n, c is concurrent to d mod n இருந்தால் a plus c is concurrent to b plus d mod n. அதனால நான் இது யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஃபைன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா செப்பரேட்டாக நம்ம வந்து இந்த கான்கரண்ட் மாடல் ரிமைண்டர் என்னன்றதை ஃபைன் பண்ணிவிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் டோட்டலாகவே சம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போது 10 power 100 கான்கரண்ட் டு எக்ஸ் மாடு 7. அப்போது நம்ம எக்ஸ்ன்றதை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுக்கும் ஆயிலர்ஸ் தியரம் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏவோட வேல்யூ வந்து 10, ஸோ பியோட வேல்யூ வந்து 7. அப்போ ஜிசிடி ஆஃப் 10,7 வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 கிடைக்குது. அப்போது 10 பவர் பை ஆஃப் 7 இஸ் கான்கரண்ட் டு 1 மாடு 7 நமக்கு தெரியும். கரெக்டுங்களா? தானே ஜிசிடி ஆஃப் a, n b ஈக்குவல் டு 1 இருந்தால் ஆயிலர் பி ஃபங்க்ஷன் என்ன சொல்லுது, a பவர் பை ஆஃப் n கான்கரண்ட் டு 1 மாடு nன்றது நமக்கு தெரியும். ஓகே, இப்போ பீஸ் ஆஃப் ப்ரைமாக இருந்தால் பை ஆஃப் 7ஓட வேல்யூ வந்து 6 ஆகிடும். அப்போ 10 பவர் 6 கான்கரண்ட் டு 1 மாடு 7. ஸோ நம்ம எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணணும், 100 கிட்ட வரணும். அப்போ 10 பவர் 6 ஹோல் பவர் 16 இஸ் கான்கரண்ட் டு 1 மாடு 7. இப்போ வந்து 10 பவர் 96 வரும், இட் இஸ் கான்கரண்ட் டு 1 மாடு 7. ஓகே, இன்னும் நம்மளுக்கு வந்து ஒரு 4 அட்ஜஸ்ட் ஆகணும், 10 பவர் 4. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 10 பவர் 100 இஸ் கான்கரண்ட் டு 10 power 100 is concurrent to 10 power 4 mod 7. ஓகே, பட் 10 power 4ஓட வேல்யூ நம்ம பார்க்கணும். இப்போ ஸோ 10 power 4 என்ன வரும் அப்படின்றது இப்போ நம்ம செக் பார்ப்போம் மாடலோ 7க்கு. ஓகே, ஸோ இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், இது தனியாக இந்த கான்கரண்ட் நீங்கள் தனியாக எவாலுவேட் பண்ணுங்கள். சப்போஸ் 10 இஸ் கான்கரண்ட் டு 3 mod 7. கரெக்டுங்களா? ஏன்னா 10 மாடலோ 7 பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் 3. ஓகே, அப்போ 10 ஸ்கொயர் இஸ் கான்கரண்ட் டு உங்களுக்கு என்ன கிடைக்கும், 9 mod 7 ஆகிடும். ஏன்னா இந்த டேர்முக்கு அப்படியே ஸ்கொயர் எடுக்கிறீங்க, வேறு எதுவும் பண்ணல. ஓகே, ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா மாடுலர் ரிமைண்டர் என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 2 mod 7 வந்து. ஓகே, இது 10 ஸ்கொயருக்கு இப்போ 10 பவர் 4 கான்கரண்ட் டு 4 mod 7 ஆகிடும். ஏன்னா ஸ்கொயர் பண்ணுறீங்க, வேறு எதுவும் பண்ணல. ஸோ ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 10 ஸ்கொயர் 10 பவர் 4 ஆகிடும், 2 ஸ்கொயர் வந்து 4 ஆகிடும். ஸோ அப்போது இங்கே 10 பவர் 4ஓட மாடலர் 7 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 mod 7. ஓகே, ஸோ 10 பவர் 100ஓடைய ரிமைண்டர் ஆஃப் 10 பவர் 100 when divisible by 7 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4. ஸோ நம்ம எக்ஸ் ஃபேக்டர் வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 4ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, இதே போல் 3 பவர் 100 போடலாம். 3 பவர் 100 போட்டுடலாமா சொல்லுங்கள். ஸோ ஜிசிடி வந்து 1 தான், 3க்கு 7க்கு ஜிசிடி 1 தான். அப்போ 3 பவர் 6 இஸ் கான்கரண்ட் டு 1 mod 7 கரெக்டாக ஆயிடுச்சு ஆயிலர் ஃபி ஃபங்க்ஷன் படி.
பி ப்ரைமாக இருந்தால் பி மைனஸ் 1. ஸோ 6 வந்துடுது. ஸோ எவ்வளோ அட்ஜஸ்ட் ஆகணும்? அகைன் இங்கேயும் 16 ரைஸ் பண்ணிக்கோங்க. 3 power 6 whole power 16 is concurrent to 1 power 16 mod 7 வரும். ஸோ இது வந்து 3 power 96 is concurrent to 1 mod 7. ஓகே. ஸோ நம்மளுக்கு இன்னும் எவ்வளோ அட்ஜஸ்ட் ஆகணும்? ஒரு 4 அட்ஜஸ்ட் ஆகணும். அப்போ 3 power 100 is concurrent to 3 power 4 mod 7. ஓகே. ஸோ இது எவ்வளோ வரும்? 3 3 சார் 9. ஸோ 81 mod 7 வரும். ஸோ இதுவுமே நம்மளுக்கு என்னது? 4 mod 7. ஓகே. அப்போது இதுவும் உங்களுக்கு 4. ஸோ இந்த டேர்மும் உங்களுக்கு 4 ரிமைண்டர். கரெக்டுங்களா? ஸோ பாருங்கள், ரெண்டுத்துக்குமே ரிமைண்டர் வந்து 4. அப்போது therefore 10 power 100 plus 3 power 100 which is concurrent to 8 mod 7. ஸோ மாடில் 8 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1. ஸோ 1 mod 7. ஓகே. ஸோ அப்போ எந்த ஆப்ஷன் வருது? 1 வரணும். ஓகே. ஸோ 1 தான். ஸோ பார்த்தீங்கன்னா அது 1. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்டு. ஏன்னா இங்கே போட்டோம், பட் இந்த ஆப்ஷனில் இங்கே 1 ஃபிக்ஸ் பண்ணல. ஓகே. ஸோ இந்த கொஷின்ஸ்க்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 தான். ஓகே. ஸோ இது வந்து டெஸ்ட் சீரீஸில் வந்து எல்லாமே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சார் இதில் வந்து கொஞ்சம் ஆன்சர் தப்பாக செக் பண்ணிக்கேன்னு சொன்னீங்க. தேங்க்யூ. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நான் ரெகுலராக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். இது நீங்கள் போட்டுடலாம். ரிமைண்டர் ஆஃப் 7 power 222 is divisible by 6 நான் வருதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிசிடி 1 அவ்வளோதான். அப்போது 7 power 5 of 6 is concurrent to 1 mod 6. கரெக்டுங்களா? அப்போ 7 power 5 of 6 ஆயிலட்ரி ஃபங்க்ஷன் வேல்யூ பார்க்குறீங்க. 6 into 1 minus 1 by 2 into 1 minus 1 by 3. அப்போ 6 into 1 by 2 into 2 by 3. ஸோ வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 வரும். ஓகே. 3 2s are 6 இல்லைங்களா? ஸோ கேன்சல் அவுட் ஆயிடுச்சுன்னா இங்கே 2. 7 square is concurrent to 1 mod 6. எவ்வளோ பவர் ரைஸ் பண்ணணும்? 7 power 2 whole power 1 concurrent to 1 mod 7. 1 mod 6. அப்போது 7 power 222 வந்து which is concurrent to 1 mod 7 ஆயிடுது. 1 mod 6 ஆயிடுது. ஸோ அப்போ ரிமைண்டர் வந்து 1. அவ்வளோதான். இது ஹையஸ்ட் பவர் ஆஃப் பை ப்ரை டிவைடிங் n ஃபேக்டர் நமக்கு தெரியும். 100 by 3 ப்ளஸ் 100 by 3 ஸ்கொயர் ப்ளஸ் 100 by 3 cube ப்ளஸ் ஸோ 100 by 3 power 4. அவ்வளோதான். அடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு 0 ஆகிடும். ஸோ 3 power 4 6க்கு போட்டிங்கன்னா பவர் என்ன ஆகிடுது? 81 தாண்டிட்டு. ஸோ அப்போ வந்து 100 ரீச் பண்ணிடுது. ஸோ 100 தாண்டிட்டதால அது வந்து ரிமைண்டர் வந்து உங்களுக்கு 0 ஆகிடும். ஸோ இது எவ்வளோ டைம்ஸ்க்கு உடையும்? 33 டைம்ஸு. இது 9 ஸ்கொயர் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 11 டைம்ஸ் உடையும். இது வந்து 27 போடும்போது 3 டைம்ஸ்க்கு உடையும். கரெக்டுங்களா? ப்ளஸ் இது வந்து 1 டைம்ஸ் தான். 81 1 டைம்ஸ் தான். ஸோ டோட்டலாக ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 48. அப்போது 3யோட பவர் வந்து 100 ஃபேக்டரில் எவ்வளோ இருக்கும்னா 48. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். ஓகே. ஸோ அதுக்குள்ளே எல்லா கொஷின்ஸும் கேட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எஸ்டர்டே ஒரு ப்ராப்ளம் பார்த்துட்டு வந்தோம். ஸோ இது ஒரு நிமிஷம். ஆக்சுவலாக லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் வந்து என்னவா வரும் அப்படின்றதுக்கு இது கேட்குறோம். ஸோ வந்து 11 ஸ்கொயர் இன்டெரக்டாகவே இப்படி பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக இது மாடல் 100 தான் நீங்கள் போடணும். லாஸ்ட்டு 2 டிஜிட்டாக இருந்தால் மாடல் 100 நீங்கள் போட்டால் உங்களுக்கு இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். வர டேர்ம்ஸ் வந்து மாடல் 100 வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு வரீங்க, வேறு எதுவும் பண்ணல. ஸோ அப்போ லாஸ்ட் 2 டிஜிட் நம்மளுக்கு வந்து ஸ்ப்ளிட் ஆகிட்டே வரும். ஓகே. ஃபஸ்ட்டு பாருங்கள், 11 ஸ்கொயர்னா 121. ஆனால் இதில் ஆய்லர்ஸ் தியரம் வந்து அப்ளிகல் ஆகலை. ஏன்னா அது வந்து 11 power 40 கிட்ட போயிடுது. நம்ம 11 to 20யோடு நிறுத்தணும் இல்லைங்களா? ஸோ பை ஃப்ராக்ஷனல் கொடுக்கக்கூடாது. ஏன்னா இன்டிஜர்ஸ் தான் மாடலோன்றது ஒரு இன்டிஜர் கான்செப்ட். அது நம்ம ஃப்ராக்ஷனலில் கொண்டு வரக்கூடாது. ஸோ அப்படியே நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ இது என்ன ஆகுது பாருங்கள், அந்த மெத்தட் இதில் ஒர்க் ஆகலை. ஆக்சுவலாக நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஆக்சுவலாக இந்த அதாவது யூனிட் டிஜிட் இருந்தால் 10ஆல் டிவைட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து 2 டிஜிட்ஸ் இருந்தால் 100ஆல் டிவைட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ அந்த ஐடியாவை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ 11க்கும் 100க்கும் ஜிசிடி வந்து 1 தான். கரெக்டுங்களா? அப்போ 11 power 5 of 100 is concurrent to 1 mod 100ன்னு வந்து நிற்கும். கரெக்டுங்களா? ஸோ 11 power இது வந்து 40 which is concurrent to 1 mod 100. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா பவர் 1/2 ரைஸ் பண்ணிக்கக்கூடாது. அது தப்பு. ஏன்னா இது இன்டிஜர்ஸ்க்கு தான் இந்த ஆர்குமெண்ட் ட்ரூ. ஓகே. ஸோ அப்போ என்ன ஆயிடுதுன்னா, நீங்கள் டேரெக்டாக ஆய்லர்ஸ் தியரம் யூஸ் பண்ணாமல் டைரக்ட் மல்டிபிகேஷன்ஸை நீங்கள் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஓகே. ஸோ இதுதான் நேற்று கொஞ்சம் தப்பாயிடுச்சு நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது. அடுத்தடுத்து பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா 11 power 20ங்களா? முதல்ல 11 ஸ்கொயர் அடித்தோம்னா வேலை முடியுது.
ஸோ 11 ஸ்கொயர்னா என்ன கிடைக்கும் பாருங்கள். ஸோ 11 ஸ்கொயர்னா 121. 121 மாடல் 100 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 21 கிடைக்கும். ஸோ ரிமைண்டர் தான், வேறு எதுவும் எடுக்கல. அடுத்து 11 பவர் 4னா 21 ஸ்கொயர் 21. ஸோ ஏன்னா 11 பவர் 4ன்றது இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 11 ஸ்கொயர் கான்கரண்ட் டு 121. இது மாடல் 100 பார்த்தீங்கன்னா 21 மாடல் 100. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு 11 பவர் 4னா பவர் ரைஸ் பண்ணுறீங்க. அப்போ 21 பவர் 4, 21 பவர் ஸ்கொயர் மாடு 100. ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 441 வரும். ஸோ மாடு 100. இதனுடைய மாடல் பார்த்தீங்கன்னா 41 மாடு 100. கரெக்டுங்களா? ஸோ அப்போது உங்களுக்கு வந்து லாஸ்ட் யூனிட் டிஜிட்ஸ்லேருந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிகிட்டே வரீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன வருது, 1 வந்து ரிப்பீட்டேஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போது வந்து உங்களுக்கு ரிப்பீட்டேஷன்ஸ் நடக்கிற டிஜிட்ஸாக என்னவா இருக்குது 1. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு 01 போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு வேறு எதனா கொஷின்ஸ் இருந்ததா? அவ்வளோதான். ஸோ மற்றது எல்லாமே வந்து உங்களுக்கு சேம் ஆர்குமெண்ட்டு தான். ஸோ மற்றதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், யூனிட் டிஜிட்ஸ் கேட்குறாங்க. 10ஆல் டிவைட் பண்ணுங்க. அடுத்து ரிமைண்டர் ஆஃப் 5 பவர் 10 இஸ் டிவைசபிள் பை 18 கேட்குறாங்க. ஸோ இதில் நீங்கள் ஆய்லர் ஃப்ரீ ஃபங்க்ஷன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஜிசிடி வந்து இந்த டேர்முக்கும் இதுக்கும் ஜிசிடி 1 வந்து ஆய்லர் தேடி நீங்கள் போய்க்கலாம். அதே போல் ஆய்லர் டோஷன் ஃபங்க்ஷனோட வேல்யூஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பி இஸ் ப்ரைமாக இருந்தால் பி மைனஸ் 1, என் வந்து ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம்ஸாக எழுதுனீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக எம்சிக்யூஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இமிடியேட்டாக இந்த எம்சிக்யூஸை வாங்கி படிங்க. அதே போல் யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ் டீட்டெயில் சொல்யூஷன் புக்லெட்டு. ஸோ இந்த புக்லெட் வந்து ரெடியாக இருக்குது. இது வந்து 1 வீக் ஃபுல்லாக புக் ஆகும். ஸோ ஒன்ஸ் புக்கிங் முடித்த உடனே உங்கள் அட்ரஸ்க்கு சாட்டர்டே ஈவினிங் கொரியர் போட்டுருவோம். மண்டே பார்சல் வந்து வேணுன்றவங்க இந்த எம்சிக்யூ புக்லெட் 2024 டீட்டெயில் சொல்யூஷன் புக்லெட்டை வாங்கி படிக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்குமே வந்து எம்சிக்யூஸ் கொடுத்துட்டு வரேன். ஸோ இது லாஸ்ட் எக்ஸாமுக்கு நிறைய பேருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இப்போ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த புக்லெட் வந்து வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இது ரொம்ப ஒர்த்தான புத்தகம் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் போட்டிருக்கேன் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட. கிட்டத்தட்ட ஒரு 3000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ். ஸோ நல்ல ஸ்டாண்டில் நீங்கள் மேக்ஸ் படிக்கணும் அப்படின்னா இந்த புக்ஸ்லாம் வாங்கி படிங்க, உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2500 டோட்டலாகவே வந்து யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ் வந்து 6000 ப்ராப்ளம். அதில் வந்து 3500 ப்ராப்ளம் வந்து இதில் 2 புக்லெட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்பேன். இந்த புக்லெட் வந்து 2 புக்லெட் வரும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 3500 ப்ராப்ளம் கலெக்ஷனும் இன்னொரு புக்லெட்டில் 2500 ப்ராப்ளம் கலெக்ஷனும் இருக்கும். ஸோ டோட்டலாக 3 புக்லெட் உங்கள் அட்ரஸ் கொரியர் வரும். ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த புக்லெட்ஸ் வச்சு தான் நான் கிளாஸஸ் கொடுக்க போகிறேன். ஸோ என்னுடைய கிளாஸஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.